ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு இன்றைக்கி சிவன் ராத்திரினால சிவன் கோயிலுக்கு போகிறோம். இதுதான் நுழைவாயில். பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவும் பொண்ணும் ஹாய் வெல்கம் பண்ணுறாங்க உங்களை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பூ வாங்கிட்டுருக்கோம். கும்பல் நிறையா இருக்குதுங்கிற ஆவரத்தில் பாப்பாவும் தம்பியும் பிள்ளையும் போய் சாமி பார்த்துடலான்னு சொல்லி போனாங்க. அதுக்கு அவங்களும் பூ வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ண சொல்லிட்டேன். பூ வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு, பொண்ணுக்கு, எனக்கு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க. பையனும் நானும் பாப்பா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் அவுட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. நைட்டு ஃபங்க்ஷனுக்கு பட்டிமன்றம் நடத்துறதுக்காக அதையும் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பூக்கடையில் பூ வாங்கி கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு கடையில் விளக்கு, சூடம், தீப்பெட்டி எல்லாம் வாங்கியாச்சு. பாப்பா பூவை பார்த்து பார்த்து என்னமோ சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்கு முன்னாடி நந்தி சிலை இருக்குது. இவர் தான் காசி விஸ்வநாதர். சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமிக்கிட்ட வேண்டுதலை வச்சாச்சு. இவர்கிட்ட எது கேட்டாலும் நிறைவேற்றி கொடுப்பாரு. எங்கள் ஊர் கோயில், எங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்னால் இந்த ஒரு கோயில் தான். எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் பஸ் ஏறி வந்து தான் இந்த சாமி கும்பிட்டு போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாயன்மார்கள், 6 நாயன்மார்கள் இருக்காங்க. மண்டபக்காரெலாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சோம். அது லைவ் வீடியோவாக போட்டிருக்கோம் பாருங்கள். 6 நாயன்மார்கள் இருப்பாங்க. பார்த்தீங்களா? இது என்ட்ரன்ஸில் இருக்க சாமி 6 பேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலேருந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம். விநாயகர் கோயிலுக்கு விளக்கேற்றிட்டு நானும் பாப்பா, தம்பி, எங்கள் பிரக்ஷா, என் பொண்ணு எல்லாம் விளக்கேற்றியாச்சு. 4 பேர் விளக்கேற்றி தோப்புக்காரணம் போட்டு சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி மகா சிவராத்திரிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா விளக்கு போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் போட்டு முடித்தோன்னே அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போனோம். வள்ளி தெய்வானியோடு இருக்காங்க. அவங்களுக்கு விளக்கு போட்டு சூடம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமி கும்பிட்டு